Audio Jungle. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த குடும்பத்தின் சார்பாக we wish you a very happy new year. கர்த்தர் இந்த வருடத்திலே புதிய காரியங்களை நமக்காக செய்யும்படியாக அவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு வாக்கருளினார். அந்த வார்த்தையின்படியே அவர் நமக்கு செய்தருளுவாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த ஆண்டவரே வருடம் முழுவதும் கனிமணி போல நீர் எங்களை பாதுகாத்து இயேசுவே இந்த 2024 புதிய ஆண்டிற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின தயவிற்காக உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இரட்சகரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் துருகமே, எங்கள் கேடகமே, எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டை மரணமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாங்கள் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவும். சபையார் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய ஆணிக்கடாவப்பட்ட கரத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே நீர் வைப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்தினால் அவர்களை தொட்டு ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆண்டவரே பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கிருபையா இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ சமாதானம் கிருபையே என்ற பாடலை நாம் பாடுவோம். தேவ சமாதானம் கிருபையே, தேவ சந்தோஷமும் நிறைவாயே, தேவாசீர்வாதங்கள் தங்கிடவே, தேவனருள் ஈவாரே, தேவாசீர்வாதங்கள் தங்கிடவே, தேவன் அருள் ஈவாரே, ஆணி கடாவின கரமதே, அன்புடன் உன்னை அணைக்கின்றதே, வல்லமை உன் மீதில் பாய்ந்திடவே கர்த்தர் வலக்கை நீட்டுகின்றார், வல்லமை உன் மீதில் பாய்ந்திடவே கர்த்தர் வலக்கை நீட்டுகின்றார். தேவ சமாதானம் கிருபையே, தேவ சந்தோஷமும் நிறைவாயே, தேவாசீர்வாதங்கள் தங்கிடவே, தேவன் அருள் ஈவாரே. இத்தனை ஆண்டுகள் சுமந்தாரே, இன்றைக்கும் உன் இயேசு மாறிடாரே, கலங்காதே திகையாதே என் உள்ளமே, கர்த்தர் துணை நிற்கிறார், கலங்காதே திகையாதே என் உள்ளமே, கர்த்தர் துணை நிற்கிறார். தேவ சமாதானம் கிருபையே, தேவ சந்தோஷமும் நிறைவாயே, தேவாசீர்வாதங்கள் தங்கிடவே, தேவன் அருள் ஈவாரே. தேவ சித்தம் என்றும் செய்திடுவாய், தேவகுமாரன் உன்னோடிருப்பார், உன்மேல் தம் கண் வைத்து ஆலோசனை தந்து உன்னை நடத்திடுவார், உன்மேல் தம் கண் வைத்து ஆலோசனை தந்து உன்னை நடத்திடுவார். தேவ சமாதானம் கிருபையே,
தேவ சந்தோஷமும் நிறைவாயே, தேவாசீர்வாதங்கள் தங்கிடவே, தேவன் அருள் ஈவாரே. கண்மலை மேல் வீட்டை கட்டுவாயே, கர்த்தரின் கற்பனை கைக்கொள்வாயே, உத்தம சாட்சியாய் நின்றிலங்குவாயே, ஊழியம் செய்குவாயே. உத்தம சாட்சியாய் நின்றிலங்குவாயே, ஊழியம் செய்குவாயே. தேவ சமாதானம் கிருபாயே, தேவ சந்தோஷமும் நிறைவாயே, தேவாசீர்வாதங்கள் தங்கிடவே, தேவன் அருள் ஈவாரே. நல்ல தீர்காயுள் பெருகிடவே, நித்திய ஜீவனும் பெற்றிடவே, பக்தர்கள் பந்தியில் பங்கடைந்திடவே, பரந்தயை புரிவார். பக்தர்கள் பந்தியில் பங்கடைந்திடவே, பரந்தயை புரிவார். தேவ சமாதானம் கிருபாயே, தேவ சந்தோஷமும் நிறைவாயே, தேவாசீர்வாதங்கள் தங்கிடவே, தேவன் அருள் ஈவாரே. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்திடவே, வாடாத கிருபை ஈந்திடுமே, கிருபை கிருபை என்றென்றும் உள்ளதே, கர்த்தனை வாழ்த்திடுவோம். கிருபை கிருபை என்றென்றும் உள்ளதே, கர்த்தனை வாழ்த்திடுவோம். தேவ சமாதானம் கிருபாயே, தேவ சந்தோஷமும் நிறைவாயே, தேவாசீர்வாதங்கள் தங்கிடவே, தேவன் அருள் ஈவாரே. அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திற்காக நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே சிறிது நேரம் நாங்கள் தியானிக்க ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தை ஆண்டவரே தந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய இருதயம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா அனல் கொள்ளும்படி நீர் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் பண்படுத்தும், நல்ல நிலமாக மாற்றும். 100 ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தை ஆண்டவரே அதை நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியே உடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் நீர் எதற்காக ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நீர் கொடுத்தீரோ அதை ஆண்டவரே அந்த வார்த்தை ஆண்டவரே தன்னுடைய கிரியை நிறைவேற்றும்படியாக நீர் செய்யும்படி செபிக்கிறோம். திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வருடத்திற்காக கர்த்தருடைய பாதத்திலே ஆண்டவரே எந்த வார்த்தையை எங்களுக்கு வாக்குத்தத்தமாக தருகிறேன் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வசனம் ஏசாயா 26:12 வாசிக்கிறேன். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. Lord, thou will ordain peace for us. It is written in Isaiah 26 and verse 12. God has given us as a promise for our church. கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். இந்த உலகத்திலே பணத்தினாலே சம்பாதிக்க முடியாத ஒரு அநேக காரியங்கள் பணத்தினாலே நம்ம சம்பாதிக்க முடியும். ஆனால் there are certain things which money cannot buy. அதில் ஒரு காரியம்தான் சமாதானம்.
சமாதானம் என்று சொல்லும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்று நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முகவுரையாக சில வசனங்களை நாம் பார்க்கலாம். ஏசாயா 32:18 நம்ம வாசிக்கிறோம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். நம்முடைய வீட்டிலே நாம் தங்கியிருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். A Christian house must be a house of peace. It's because Christ is the head of this house. அநேக கிறிஸ்தவ வீடுகளிலே நம்ம பார்ப்போம், Christ is the head of this house என்ற ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கும். கிறிஸ்து நம்முடைய வீட்டின் தலைவராக இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட வீட்டில் இருந்தாலும், அது நல்ல வெல் பில்ட் ஹவுஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண ஒரு வீடாகவும் இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, அந்த இடத்துல தேவன் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். நான் சொல்கிறேன், மை பீப்புள் ஷால் டுவெல் இன் பீஸ்ஃபுல் டுவெல்லிங்ஸ். என் ஜனம் சமாதான தாபரங்களிலே குடியிருக்கும் என்று சொல்கிறார். யோபிலே நம்ம வாசிக்கிறோம், யோபு 5:24 நாம் இப்படி வாசிக்கிறோம், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். யோபு 22:21 இவ்வாறு வாசிக்கிறோம், நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். How to get the peace of God? We have to acquaint with the Lord and thereby we will be getting good things. நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும். Acquaint thyself with him and be at peace. சில காரியங்களிலே ஆண்டவருடைய வழிகளுக்கு நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரோடு பழக பழக ஆண்டவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 122:7 நம்ம வாசிக்கிறோம். We read in Psalm 122:7, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. Peace be within thy walls and prosperity within thy palaces. இப்படியாக தேவன் நம்முடைய வீடுகளிலும் சரி, நம்முடைய உள்ளத்திலும் சரி, இந்த 2024 in spite of the circumstances, God is saying that he will ordain peace for us. நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்கிற ஆண்டாக இந்த ஆண்டை நாம் கிளைம் பண்ணுவோம், நாம் சமாதானத்தை அனுபவிப்போம். 7 things which the Lord has laid in my heart. The first one, how we will get the peace of God. எப்படி தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், எந்த விதத்திலே கர்த்தர் சமாதானம் தருகிறார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக the first thing is peace through supplication. நாம் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஒரு வழி இருக்கிறது, அது peace through supplications. நம்ம வேண்டுதல்களை தேவனுக்கு தெரியப்படுத்தி பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த உலகத்தில் சமாதானத்துக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலை. கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறவர்களால் சமாதானமாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான், நாளைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? இங்கே பாருங்க, மத்தேயு 6:27, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை,
என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாக முடித்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த மத்தேயுல பார்க்கும்பொழுது உணவு, உடை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். There are so many other things where people are worried about. இது வரைக்கும் நடந்திருக்காது, ஆனாலும் அவங்க ஃபியூச்சர்ல இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று சொல்லி நடக்காத காரியங்களை கூட கற்பனை செய்து கவலைப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். சில காரியங்கள் நடந்ததுனால ஒரு சிலர் கவலைப்படுவாங்க, இல்லை அவங்க போகிற பாதையை நினைத்து கவலைப்படுகிறவர்களும் உண்டு. ஆனால் நடக்காதவைகளுக்காக கூட சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு they are called imaginary worries. But God says whatever kind of worry you are having, please don't worry. God says நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், Apostle Paul says that நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை let the things be, let your supplication be known to God. You tell it to the Lord. ஜெபத்தினால ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் விண்ணப்பங்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இட்ஸ் நாட் that God doesn't know anything, but if you tell it out of your mouth, your heart is free. உங்களுடைய இருதயம் எப்படி ஆயிடுனா லகுவாயிடும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் confess your faults one to another அப்படிங்கிறோம். அது எதற்காக அப்படின்னா, ஸோ தட் வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் குறையும். ஒரு சிலர் நான் சொல்வதை கேட்டிருக்கிறேன், உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா என்னுடைய பாரம் என்ன ஆகிடும், இறங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் அந்த கவலை அவங்களுடைய இருதயத்தை நெருக்கிட்டே இருக்கும். மற்றவர்கிட்ட சொல்லும் பொழுது their heart is not heavy, their heart becomes light. இப்படி கவலைப்பட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரியை நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 17வது வசனம். அநேக வருடங்கள் அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுடைய சக்லத்தை அவங்கள ரொம்ப துன்பப்படுத்தினாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1:6 கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்லத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இந்த உலகம் என்ன பண்றாங்க, உலகத்தார்னா ஒருத்தங்க துக்கத்துல இருக்கும் பொழுது ஆறுதலா சொல்ல முடியலன்னாலும் பரவாயில்ல, ஆனா அவங்களை இன்னும் எக்ஸ்ட்ரீம் சார்வால கொண்டு போகாம இருக்கலாம். ஆனா நம்ம இங்க அன்னாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பெண்ணினால் ஆறுதலா சரி பரவாயில்லமா ஏதாவது சொல்லியிருக்கலாம், ஆனா அவளுடைய சக்களத்தை, அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கு, அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக, ஏற்கனவே துக்கத்துல இருக்கிறாங்க, இன்னும் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் என்று சொல்லி பார்க்கணும். இந்த உலகம் அதைதான் பண்ணும். ஒருத்தங்க ஏற்கனவே துக்கத்துல இருக்கும்போது இன்னும் அவங்கள டீப்பஸ்ட் சாரோல தள்ளுறதுக்கு தான் இந்த உலகம் பார்க்கும். ஆனால் நம்முடைய கர்த்தர் துக்கத்துல இருக்கிறவங்கள அந்த சாரோல இருந்து எப்படி வெளியில கொண்டு வரணுங்கிறது தான் ஆண்டவர் பார்க்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியதும் உண்டு. அவள் போய் தேவனுடைய சமூகத்துல போய் அவள் பொருத்தனை செய்து ஜெபம் செய்கிறார். 1:11 வாசிக்கணும். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து, இங்க 10வது வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அதான் நான் சொன்னேன், தேவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருடி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது என்று பார்க்கிறோம். கடைசியாக 17வது வசனம், அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த சமாதானம் எப்பொழுது அவளுக்கு கிடைத்தது என்றால், தேவனுடைய சமூகத்தில் அவள் விண்ணப்பத்தோடு தேவனுக்கு அதை தெரியப்படுத்தினாள். இங்கே பார்த்தீங்கன்னா 27வது வசனம், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார்.
ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுப்பேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். 2வது வசனத்துல, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அவள் பார்த்தீங்கன்னா மிகவும் விசனப்பட்ட ஒரு நிலையில துக்கத்தோடு இருந்தவளை கர்த்தர் எப்படி மாற்றினார் அப்படின்னா, கர்த்தருக்குள் களி கூர்ந்து அவள் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்பப்படும்படியாக தேவன் கிரியை செய்தார். The first thing is peace through supplications. The second is peace through solving our health problems. இந்த மார்க்கு 5வது அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இங்கே நம்ம அறிந்திருக்கிறோம், இந்த சம்பவம் 24வது வசனத்திலிருந்து 34 வரைக்கும் ஒரு ஸ்திரியை குறித்து 25லிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது, so she came and touched the hem of the garment of Jesus and she immediately received the healing. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். So this is what I said, peace through solving our health problems. Nowadays many people, they are going through sickness. அதாவது இந்த நாட்களிலே வியாதிகள் சொல்ல முடியாத அளவிற்கு பெரிய பெரிய வியாதிகள்லாம் வருகிறது. அந்த வியாதி அதனால் அந்த குடும்பம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. ஒரு சிலர் டாக்டர்ஸை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முடிகிறது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த பணமெல்லாம் செலவழிந்து டாக்டர்ஸால் கைவிடப்பட்டு, வைத்தியர்களால் கைவிடப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். இங்கே அதை தான் நம்ம பார்க்கிறோம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் என்று பார்க்கிறோம். அவங்க அதிக வருத்தப்பட்டாங்க. அப்பொழுது அவர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி இயேசுடைய வஸ்திரங்களை தொட்டார்கள். அவங்களுக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார். அப்பொழுதுதான் பார்க்கிறோம், இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி. எத்தனையோ பேர் நெருக்கி கொண்டிருந்தாலும் இவள் விசுவாசத்தோடு இயேசுவை தொட்டதினாலே அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். He that cometh to God must believe that he is, and that he is a rewarder of them that diligently seek him. So those who are affected by sickness, they should come to Jesus with faith. Without faith it is impossible to please God. அதனால இயேசு கிட்ட வரும்பொழுது விசுவாசத்தோடு இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார் என்று விசுவாசிக்கும் பொழுது நாம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். சில இடங்களில் நம்ம காஸ்பல்ஸில் வாசிக்கிறோம், அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவரால் அற்புதங்கள் செய்யக்கூடாமல் போயிற்று. ஸோ if we don't receive any miracle, it is only because of our unbelief. We have to believe the Lord. 34வது வசனம், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். ஏசாயா 53 நம்ம வாசிக்கிறோம், நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு சிலுவையிலே நமக்காக பாடுபட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். By his stripes we are healed. Jesus has borne all our sickness and diseases on his body. So when we approach to Jesus by faith, we will get the healing. Second thing is peace through solving our health problems. Third is peace through scriptures. கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. சங்கீதம் 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. Great peace have they that love the commandments என்று பார்க்கிறோம். So God is able to give great peace to those who love the scriptures. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தருடைய வேதத்தை நம்ம வாசிக்க வேண்டும். மத்தேயு 22,
31வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். We read in Matthew chapter 22 and verse 31. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? God wants us to read His word. If you say that you love the Lord, you will read His word, you will obey His word. மாத்திரமல்ல 21:42 நம்ம வாசிக்கிறோம். We read in Matthew 21 and verse 42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? If you see this where it is quoted, it is in Psalm 118 verses 22 and 23. சங்கீதம் 118 22 23 எழுதியிருக்கிறதா அங்கே இயேசு சொல்லுகிறார், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 48:18 நாம் வாசிக்கிறோம். in Isaiah 48 and 18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். அதாவது ஆண்டவருடைய we read in Isaiah 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல இருக்கும். Then shall thy peace be like the river. உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். 1 சாமுவேல் 21 we read in 1 Samuel 21:3 and 4. இப்போதும் உடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னமாகிலும் இருக்கிறது என் கையிலே கூடும் என்றான். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை என்று சொல்லுகிறதே நம்ம பார்க்கிறோம். இது எங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா Matthew 12:3. we read in Matthew 12:3. Jesus quotes this. அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? இது எதை சொல்றாருன்னா 1 சாமுவேல் எழுதப்பட்ட சவுலுக்கு தப்பி அந்த நோபில் இருந்த அந்த ஆசாரியர்கிட்ட போய் பரிசுத்த அப்பம் வாங்கி புசிக்கிறத இங்கே இயேசு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியை தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. இப்படியாக கர்த்தருடைய வார்த்தையினாலே நமக்கு சமாதானம் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். Fourth is peace through salvation from sins. லூக்கா 7வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஒரு பாவியான ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவம் நமக்கு தெரியும். 37 50 வரைக்கும் ஒரு பாவியான ஸ்திரீ அங்கே வந்து இயேசு விடத்தில் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். 50வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இந்த ரட்சிப்பு எதை குறிக்கிறதுனா பாவத்திலிருந்து அவள் ரட்சிக்கப்படுகிறதை குறிக்கிறது. நம்ம பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கும் நமக்கு விசுவாசம் தேவையா இருக்கிறது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அங்கே நம்ம பார்த்தோம், அவங்க வந்து நோயினால இருந்தாங்க, அவதிப்பட்டாங்க, வியாதினால அவதிப்பட்டாங்க. அங்கேயும் கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு. இங்கேயும் பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. இப்போ இங்கே எதனால அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 38 ஒரு பரணியிலே பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று பார்க்கிறோம். இயேசுவே சொல்றாரு 47 ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. So when you know that you are a sinner, how Jesus was able to forgive the sins of this sinner woman, because she loved the Lord much. நம்ம வந்து அந்த பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்பி இயேசுவின் மேலே நம்முடைய அன்பை, முழு அன்பையும் நம்ம செலுத்தும் பொழுது,
மற்றவங்க அந்த சீமோன் வீட்டில் தான் அவர் பந்தி இருக்கிறாரு. அந்த சீமோன் வந்து அந்த பாவியான ஸ்திரீயை பார்த்து he is giving sarcastic remarks. இவ வந்து பாவியா இருக்கிறாளே. 39வது வசனம், அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டார். வெளியில கூட சொல்லலை. ஆனா இயேசு அவன் என்ன இருதயத்தில் நினைக்கிறான் என்பதை அறிந்து அவர்கிட்ட சொல்றாரு, சரி நீ வந்து பாவி அப்படின்னு சொல்ற, ஆனா அவளுடைய பாவம் வந்து இருக்குதான், ஆனாலும் பாவத்தை விட அவள் என் மேல் காண்பிக்கிற அன்பு அதிகமாக இருக்கிறதுனால அவளுடைய பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்படுகிறது என்று சொல்றார். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எப்போ, அதாவது பாவத்திலே இருக்கும் பொழுது நம்மளால ஆண்டவர்கிட்ட வர முடியாது, ஆண்டவர்கிட்ட அதிகமாக அன்பு செலுத்த முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. See, Bible will keep you away from sin, sin will keep you away from Bible. So that's the test whether we are able to love the Lord more. அப்போ இவள் ஆண்டவர்கிட்ட வருகிறாள் என்று சொல்லும்போதே அந்த பாவத்தை விட்டு விட்டு தான் அவன் என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட வந்து தன்னுடைய அன்பை காண்பிக்கிறான். அதனால தான் ஏன் சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்பொழுது அதுக்கப்புறம் 50வது வசனம், அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. ஸோ that's how Jesus was able to forgive the sins and give her the peace she needed in her life. 5வதாக peace from stormy circumstances. மத்தேயு 4:39, மத்தேயு 4:39 நம்ம வாசிக்கிறோம். சாரி, மார்க் 4:39. Let's turn to Mark chapter 4 and verse 39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மத்தேயு 8:26 இதை நம்ம வாசிக்கிறோம். We read in Matthew 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. There was a great calm, or there was a great peace. In this incident, Jesus was inside the boat. இயேசு படகுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா சீஷர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறார்கள். மார்க் 4:38. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அவங்களுக்கு என்னன்னா, ஜீசஸ் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவாரு, நம்ம மட்டும்தான் மறித்து போவோம். அதனால்தான் அவர் வந்து 40வது வசனத்துல கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். There was another incident where a storm came. மத்தேயு 14வது அதிகாரம் 32வது வசனம். We read in Matthew 14 and verse 32. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று வந்தது. In this incident, Jesus was not with them inside the boat, but Jesus was away from them praying. அவர் பார்த்தீங்கன்னா 22-23, இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாய் இருந்தார். அவர் தனியா எங்கேயோ ஒரு மலையில போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. இந்த சீஷர்கள் பார்த்தீங்கன்னா இரவுல 4ஆம் ஜாமத்துல அந்த படகு 24 பாருங்க, அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்த அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவங்க வருத்தப்படுகிறதை அவர் பார்த்து அந்த சுச்சுவேஷன்ல அவர் அங்கே வருகிறார். அங்கே வந்து 31வது வசனத்துல, பேதுரு அமிழ்ந்து போகையில், அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்று அவனோட கையை பிடித்து சொல்லும் பொழுது 32வது வசனம், அவர்கள் படவில் ஏறின உடனே, அதாவது பேதுருவும் இயேசுவும் அங்கே நடந்து அந்த படகுல ஏறுறாங்க, காற்று அமர்ந்தது என்று சொல்லி பார்க்கின்ற. வாஸ் பீஸ்
from that storm. இப்போல இயேசு நம்முடைய படகுல இருந்து சில காரியங்கள் நடந்தாலும் சரி, இயேசு வந்து படவுக்கு வெளியில இருந்தாலும் சரி, God is always mindful of us. அதாவது sometimes you feel that you are left alone to suffer. It's not like that. Even though you don't feel that Jesus is not around you, he is always there. மத்தேயு 28 இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கடைசியாக அவர் பரமேறும் பொழுது சொன்னார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள், இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். So all this year of 2024, all these days the Lord is going to be with you. He is our Emmanuel here. It means God with us. நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நம்மை திடப்படுத்த விரும்புகிறார். The sixth one is peace from subduing the enemies. 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. இது வந்து தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ராஜாவான பின்பு அவர் சொன்ன ஒரு வார்த்தை. 3வது வசனம், என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்கள் அப்படின்னாலே there was a fight going on. When you say enemies, then that denotes the fight. David has to fight so many people. ஆனால் நீங்கள் பாருங்க, என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடும் அளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீ அறிந்திருக்கிறீர். பார்த்தீங்கன்னா ஈராம் கிட்டக்கு அவர் ஆட்களை அனுப்பி அவர் சில ரிக்வெஸ்ட் கேட்கும் பொழுது தாவீதை குறித்து சொல்றாரு, என் தகப்பன் வந்து he was fully involved in battle because of the enemies who were surrounding them. He had to fight so many battles. ஆனால் அதுவே அவருடைய குமாரனாகிய சாலமோனுக்கு அந்த நிலைமை ஏற்படவில்லை. அதை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. So God had subdued the enemies of David and Solomon was able to enjoy the peace or the rest from the enemies. ஏசாயா 25 we read in ஏசாயா 25:5. ஏசாயா 25வது அதிகாரம் 5வது வசனம், வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர், மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தனியும். Maybe last 2023 the enemy was raging against you, but the Lord says it will be subdued. The shout of the enemy will be subdued. பலவந்தரின் ஆரவாரம் தனியும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். So the Lord will arise and he will scatter the enemies for you. சங்கீதம் 68:1 நம்ம வாசிக்கிறோம், தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். The Lord will arise and scatter the enemies. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். We read in 1 Samuel 30 verses 1 and 2. தாவீது வந்து அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் வந்து அந்த இடத்தை வந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். See, this circumstance comes from an unknown, unexpected enemy. அங்கே பார்த்தீங்கன்னா ஆகிஷ் ராஜா கிட்டக்க தாவீது சொல்றாரு, நாங்களும் வந்து யுத்தத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆகிஷ் ராஜா சொல்றாரு, எனக்கு என்னுடைய பார்வைக்கு நீ வந்து நல்லா இருக்க, ஆனால் பிரபுக்களுடைய பார்வைக்கு வந்து நீ வந்து தகுதியானவன் இல்லை. ஏன்னா அவங்க வந்து
நீ தானே கோலியாத்தை கொண்ட. இங்கே பாருங்க 4வது வசனம். அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து, இந்த மனுஷன் நீர் குறித்து தன் இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும். யுத்தத்தில் இவன் நமக்கு சத்ருவாயிராதபடிக்கு இவன் நம்மோட கூட யுத்தத்திற்கு வரவேண்டியதில்லை. இவன் எதினாலே தன் ஆண்டவனோட ஒப்புரவாவான். இந்த மனுஷருடைய தலைகளினால் அல்லவா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இந்த தாவீதை குறித்து அல்லவா ஆடிப்பாடி சொன்னார்கள் என்றார்கள். ஸோ இது அந்த காத் ராஜா சொல்றாரு, நீ இத்தனை வருஷம் என்னோட இருந்த ஒரு குற்றம் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றெல்லாம் சொன்னாலும் கூட ஆக்கீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னுடைய போக்கும் வருத்தமாயிருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவனுக்கு நல்ல வார்த்தைகளும் சொல்றாரு. கடைசியில சொல்றாரு பாருங்க, ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல, நான் நீ போயிட்டேன். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்மளுக்கு ஃபைட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு வரும்பொழுது சடன்லி ஹி ஹேஸ் டு என்கவுண்டர் த அன்எக்ஸ்பெக்டட் எனிமி. அவங்க தான் இந்த அமலேக்கியர் தாவீது தங்கியிருந்த அந்த சிக்லாக ஃபுல்லாக கொள்ளை அடித்து அக்னியினால் அந்த பிளேஸை சுட்டெரிச்சு தாவீதுக்கு உண்டாயிருந்த ஸ்திரீகள், சிறியவர்கள், பெரியவர்கள்லாம் சிறை பிடித்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதனால என்னாச்சுன்னா தாவீது பலனில்லாமல் போக மட்டும் அழுதான். அது மாத்திரமல்ல, கூட இருந்தவர்களே தாவீதுக்கு விரோதமாக திரும்பிட்டாங்க. See, when the enemy is doing some havoc against us, we can bear it. But when the people who are with us rise up against us, we cannot bear it. அப்படி ஒரு unbearable situation மூலமாக தாவீது போனாலும் he was able to look unto the Lord. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தைகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். Bible says David encouraged himself in the Lord his God. Sometimes you feel that you are forsaken by everybody. Not only the enemies are coming against you, but you are forsaken by your own people. தாவீது அந்த 600 பேர் அவன் கூட இருந்தவர்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை அவன் செய்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். He was able to fight the battle for them and he was able to protect them. Even though he was in the wilderness, he was able to give protection to those people as a leader. But still, when the problems came, even those people, they rose up against David. But thank God for he was able to encourage himself in the Lord as God. அதனால சத்துருக்கள் வந்தாங்க தான். ஆனால் தாவீது செய்த ஒரு காரியம் 8வது வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். You shall recover all, pursue the enemy. This was the word David got, and he was able to pursue the enemies according to God's word. Even he did not know where to go. எப்படி எங்கே போயிருப்பாங்க அமலேக்கியர், எந்த டைரக்ஷனில் போயிருப்பாங்க ஒன்றுமே தெரியாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13வது வசனம் 10வது வசனம், தாவீதோ நான் அதில் 200 பேர் விடாய்க்கு போகிறாங்க. 600 பேரில் மிச்சம் 400 பேர் இருக்காங்க. 10வது வசனம், தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடினால் பேசுவோர் ஆற்றண்டை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதிடத்தில் கொண்டு வந்து அவனுக்கு அடைகளை கொடுத்து அவன் உயிர் திரும்ப வந்தது. தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டா. 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டார் என்று சொல்லி அந்த தண்டினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லி அவன் ப்ராமிஸ் பண்ணி அந்த ஒரு டைரக்ஷனில் அவர் போகிறாங்க. அண்ட் டேவிட் வாஸ் ஏபிள் டு பீட் அமலேக்கைட்ஸ். 18வது வசனம், அமலேக்கியர் பிடித்துக்கு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவியும் தாவீது விடுவித்தான் என்று சொல்லி பார்க்கலாம். அவங்க புசித்து குடித்து the enemy was rejoicing after having capturing the wives and children, both small and great. They were all rejoicing in the tent. 16வது வசனம், இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த
மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான் என்று பார்க்கிறோம். அவன் எல்லாவற்றையும் 19வது வசனத்துல நீங்க வாசிங்கன்னா, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். இதன் மூலமாக நிச்சயமாக அவன் இழந்து போன அந்த சமாதானம், அவன் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் மிகவும் அழுதான், பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அழுகையெல்லாம் தேவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை திரும்ப கொடுத்து அந்த கொள்ளையை அவங்க திரும்ப they were able to recover all and thus they were able to rejoice. and அந்த கொள்ளையில நீங்க பார்த்தீங்கன்னா பங்கு மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக தேவன் தாவீதை பலப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். So the sixth point is peace from subduing our enemies. Finally the seventh is peace from the Savior. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் என்னன்னா, he is the Prince of Peace. அவர்தான் சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறார். யோவான் 14:27 இயேசு சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பீஸ் ஐ லீவ் வித் யூ, மை பீஸ் ஐ கிவ் அன்டு யூ. இயேசு இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் திருமணமும் செய்து கொள்ளவில்லை, பிள்ளையும் பெற்றெடுக்கவில்லை, அவருக்கு வீடு இல்லை. அவர் சொல்றாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று அவர் சொன்னாலும் அவருடைய சமாதானத்தை பிசாசாலை எடுத்து போட முடியவில்லை. அவ்வளோ வேதனையில சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தோம் அவரால் சொல்ல முடிந்தது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். How Jesus was able to forgive his enemies even when he was hanging on the cross? It is because of the peace which he had in his heart. அதனால தான் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 16:33 வாசிக்கிறோம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். I have overcome the world. இயேசுக்கு எவ்வளவோ டெம்டேஷன்ஸ் வந்திருக்கும். அவர் he was just a 33.5 years young man when he died. So he would have gone through so many temptations, but so many temptations, so many tribulations, so many reproaches he had to go through. அவர் நன்மை தான் செய்தார், அதற்கு அவரை கல்லெறிய பார்த்தாங்க, அவரை மேலே இருந்து கீழே தள்ளிவிடலாம் பார்த்தாங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன் என்று சொல்லி இயேசு தன்னுடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம கேட்க வேண்டும், ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தினால் என்னை நிரப்பும். One more time I will read that verse, Isaiah 26:12. ஏசாயா 26:12, கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. All this year 2024 the Lord will work for us. யோபு சொன்னாரு, நான் வலது பக்கத்துல போறேன், அவரை காண முடியல, ஆனால் இடது பக்கத்திலே அவர் கிரியை செய்தும் என்ற ஒரு வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஜாப் 23:9, இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். We may not see the Lord, but we should know that He is working out a plan for us. God's plans are higher than our plans. நம்முடைய மூளைக்கு சில காரியங்கள் ரொம்ப ஹையா தெரியும், ஆனால் அவருடைய திட்டங்களையும் அவருடைய நோக்கங்களையும் நாம் பார்க்கும் பொழுது அது ஒன்றுமே கிடையாது. ஏசாயா 55:8 நம்ம வாசிக்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஸோ அக்கார்டிங் டு ஹிஸ் பிளான் we should let the Lord work in our lives. அதனால தான் நம்ம பார்க்குறோம், perfect your work upon us. உங்களுடைய கிரியைகளை எங்களுக்கு உறுதிப்படுத்தியறோம். சங்கீதம்
38 நம்ம வாசிக்கிறோம் 8வது வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக. இந்த 2024 முழுவதுமாக கர்த்தர் நமக்காக கிரியை செய்யும்படியாக நாம் நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்முடைய ஊழியத்தை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் கிரியை செய்வார். 7 things we saw today. Peace through supplication, peace through saving our health problems, peace through solving our health problems, peace through scriptures, peace through salvation from sins, peace from stormy circumstances, peace from subduing our enemies, peace from the Savior. இந்த 7 காரியங்கள் நம்முடைய விண்ணப்பங்களினாலே நமக்கு சமாதானம், நம்முடைய சுகத்தை தந்து நமக்கு சமாதானத்தை தருகிறார், கர்த்தருடைய வார்த்தையினால் நமக்கு சமாதானத்தை தருகிறார், நம்முடைய பாவங்களிலிருந்து ரட்சித்து நமக்கு சமாதானத்தை தருகிறார், புயலை அமைதியாக்கி நமக்கு சமாதானத்தை தருகிறார், நம்முடைய சத்துருக்களை கீழ்ப்படுத்தி நமக்கு சமாதானத்தை தருகிறார், நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின்படியே நமக்கு செய்தருள்வாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போம் ஆண்டவரே, ஆனால் உம்முடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த ஆண்டவரே அப்பா விஷயங்களிலே சமாதானத்தை இழந்திருக்கிறார்களோ இயேசுவே, இந்த நாளிலே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒருவேளை வேலையை இழந்திருக்கலாம் ஆண்டவரே அப்பா, எந்த ஆண்டவரே காரியத்தினால குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனையா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், சில பொருட்கள் சேதத்தின் நிமித்தம் ஆண்டவரே இந்த கடந்த வருடத்தில் எத்தனையோ பேர் வீடுகளில் ஆண்டவரே தண்ணீர்னால அநேக சேதங்கள் ஆண்டவரே, they lost their properties, they lost their possessions, ஆண்டவரே கார், 2 வீலர்ஸ் இதெல்லாம் பாதிக்கப்பட்டது என்றெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை, அந்த கவலையிலிருந்து விடுதலை நீங்கள் தருவீராக. அவர்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து சமாதானத்தை கட்டளையிடும். வியாதிப்பட்டதுனால ஆண்டவரே அப்பா, மருத்துவ செலவினால ஆண்டவரே அப்பா சற்றும் குணமடையாமல் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை தந்து நீர் சமாதானத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். வசனத்தை வாசிக்க முடியாதபடி பாவத்தினால they are unable to read the scriptures, they are unable to meditate, Lord Jesus. சிந்தையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள்ல இருந்து விடுதலை கொடுத்து உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை என்ற வார்த்தையின்படி சமாதானத்தை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Peace from stormy circumstances என்ற ஆண்டவரே நீர் பேசினீர் ஆண்டவரே. ஆமாப்பா, புயலை அடிக்கிற போல ஆண்டவரே அப்பா சூழ்நிலைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் கூடவே இருக்கிறீர் என்பதை அறிந்து உங்களுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா. peace from subduing the enemies என்று சொன்னீரப்பா ஆண்டவரே. தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட பொழுது ஆண்டவரே உம்மிடத்தில் விசாரித்து ஆண்டவரே அந்த தந்தை பின்தொடர்ந்து சகலத்தையும் திருப்பிக் கொண்டு அதனால சமாதானத்தை பெற்றுக்கொண்டார் ஆண்டவரே. சாலமோன் சொன்னார், எங்க அப்பா என் தகப்பன் எவ்வளவோ யுத்தங்களை அவர் ஃபைட் பண்ணாரு, அவர் யுத்தத்திலே சத்துருக்களோடு போராடினதுனால ஆலயத்தை கட்ட முடியவில்லை, ஆனாலும் கர்த்தர் சுற்றிலும் எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார், விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே அப்பா சத்துருக்களுக்கு விரோதமாக ஆண்டவரே உங்களுடைய கையை உயர்த்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் எழுந்தருள்வார், அப்பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்களாக என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா குடும்பங்களுக்கு விரோதமாக சத்துரு உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால சத்ருவினால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கடைசியாக ஆண்டவரே, பீஸ் ஃப்ரம் தி சேவியர் என்று சொன்னீரப்பா. நீ சொன்னீர், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், மை பீஸ் ஐ கிவ் அன்டு யூ என்று சொன்னீரப்பா. let not your heart be troubled, neither let it be afraid என்று சொன்னீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கலங்கி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய சமாதானத்தை தாரும் நீ சொன்னீரப்பா. I have overcome the world, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரப்பா. உம்முடைய பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா மேற்கொள்ளுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக இந்த வருடம் முழுவதும் கிரியை செய்வீராக ஆண்டவரே. எங்களுக்காக எங்கள் கிரியைகளை எல்லாம் நடத்தி வருகிறவர் நீரே என்ற வார்த்தைப்படி Lord, you do your work for us, Lord Jesus, not what we think, Lord Jesus. Your plans are higher than our plans, Lord Jesus.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய திட்டத்தின்படி நீர் எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபைகளையும் கேட்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சமாதானத்தினால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Praise the Lord. God bless you. Wish you happy New Year.